உடல் நலக்குறைவால் நேற்று காலமான ரோபோ சங்கரின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்கள். மறைந்த நடிகர் ரோபோ சங்கருடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. மின்மயானத்தில் அவருடைய குடும்ப வழக்கத்தின்படி இந்த இறுதி சடங்குகளானது நடத்தப்பட்டு வருகிறது. அவருடைய ரோபோ சங்கருடைய மருமகன் தான் இறுதி மரியாதையை செய்ய இருக்கிறார். அதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். அந்த இறுதி சடங்கு நடக்கக்கூடிய மின்மயானத்தில் ரோபோ சங்கர், அவரோடு பணியாற்றிய சக கலைஞர்கள், சின்ன திரையிலும் வெள்ளி திரையிலும் அவருடன் பணியாற்றிய சக கலைஞர்கள் அனைவருமே இங்கே கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணீர் விட்டு அழுதபடியே அவர்கள் கடந்து நடக்கக்கூடிய அந்த இடத்துல கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு மரணமாக தான் ரோபோ சங்கருடைய மரணம் அமைந்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு, கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற இசையமைப்பாளர் இளையராஜாவுடைய பாராட்டு விழாவில் கூட அவர் பங்கேற்றிருந்தார். 2 தினங்களுக்கு முன்பு கூட அவர் நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தொடர்பான அந்த விழாவில் பங்கேற்று அந்த திரைப்படத்துல நடிப்பது குறித்து செய்தியாளர்களிடத்துல பேட்டி கொடுத்திருந்தார். இந்த திரைப்படத்துல மீசை எல்லாம் எடுத்துட்டு நடிக்கிறேன், எப்படி கொழு கொழுன்னு இருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த பேட்டி தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. இறுதியாக அவர் பங்கேற்றிருந்த பொது நிகழ்ச்சி மற்றும் அந்த அவர் நடிக்க இருந்த திரைப்படத்தினுடைய விழாவில் அவர் பேசிய அந்த பேட்டி, இவையெல்லாம் தற்போது சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருகிறது. அவருடைய நினைவலைகளை அவருடன் பணியாற்றிய கலைஞர்கள் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்திய போது செலுத்திவிட்டு அவர்கள் பகிர்ந்த பல்வேறு பேட்டிகளையும் காலையில இருந்து நம்ம பார்த்து வருகிறோம். யாருக்குமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக தான் ரோபோ சங்கருடைய இழப்பு அமைந்திருக்கிறது. திரைத்துறையினர் மட்டுமல்லாமல் அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள், நடன கலைஞர்களாகட்டும், ஸ்டண்ட் கலைஞர்களாகட்டும், அதே போல நடிகர் சங்க நிர்வாகிகளாகட்டும், எல்லாருமே ரோபோ சங்கருக்கு தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்தி வந்தாங்க. நேற்றைய தினம் அவர் காலமானதாக தகவல் வந்த உடனேயே முதல் ஆளாக நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு கமல்ஹாசன் தன்னுடைய இரங்கல் செய்தியை பதிவிட்டிருந்தார். அதே போல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போன்ற அரசியல் பிரமுகர்கள், ரோபோ சங்கரோடு இணைந்து திரைத்துறையில பணியாற்றிய கலைஞர்கள் என எல்லாருமே சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் வலசரவாக்கத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலுக்கு நேரிலும் அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை நேற்று இரவு முதல் பார்த்து வருகிறோம். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இன்று காலை திரு கமல்ஹாசன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அப்போது அவர்களுடைய குடும்பத்தினர் கதறி அழுத அந்த காட்சி அங்கிருந்து அவர்களை சோகத்தில் ஆழ்த்தியது. எப்போதுமே தான் கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர், என்னை போன்ற ஒரு ரசிகர் கமல்ஹாசனுக்கு இருக்க முடியாது என்று எப்போதுமே பொது மேடைகள்ல அவர் ரோபோ சங்கர் சொல்வது உண்டு. அவருடைய நிறைவேறாத ஆசை என்பது கமல்ஹாசனோடு இணைந்து நடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நீண்ட நாள் ஆசையாக இருந்து வந்ததாக அவருடைய குடும்பத்தினர் தரப்புல தெரிவிக்கிறாங்க. அந்த ஆசை தான் தற்போது நிறைவேறாத ஆசையாக ரோபோ சங்கருக்கு முடிந்திருக்கிறது. நாளைய தினம் ரோபோ சங்கருடைய ஒரே மகளான இந்திரஜா, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார். அதாவது ரோபோ சங்கருடைய பேரன் நட்சத்திரன் என்று அவருக்கு பெயர் சூட்டி இருக்கிறாங்க. நாளைய தினம் அவருக்கு ரோபோ சங்கருடைய சொந்த மாவட்டமான மதுரை மாவட்டத்தில் காதணி விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழாவுக்கான ஏற்பாட்டில் தான் கடந்த 1 வார காலமாக ரோபோ சங்கர் ஈடுபட்டு இருந்தார். தனக்கு உற்ற நண்பர்களாக இருக்கக்கூடிய திரைக்கலைஞர்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நேரிலும் தொலைபேசியிலும் இந்த நிகழ்ச்சியில தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்து வந்துள்ளார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில அவருக்கு மிகவும் செல்ல பேரனாக இருக்கக்கூடிய நட்சத்திரனுடைய அந்த காதணி விழாவுக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் நடைபெற்று வந்த நிலையில யாரும் எதிர்பாராத விதமாக குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க இருந்த நிலையில மிகப்பெரிய ஒரு துக்க நிகழ்ச்சி ரோபோ சங்கருடைய குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அவருடைய மனைவி நேற்று முதல் தொடர்ச்சியாக அவர் எவ்வளவு சோகத்தில் இருக்கிறார் என்பது பார்க்க முடிகிறது. அவருக்கு இது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் நான் சொல்ல வேண்டும். ரோபோ சங்கர் ஒரு ஏற்கனவே சாவை பார்த்து விட்டு வந்தவர் தான்.
கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு வந்து மஞ்சள் காமாலை நோயால் அவர் பாதிக்கப்பட்ட போது அந்த நோயிலிருந்து மீண்டு வருவதற்கு முக்கிய காரணியாக இருந்தது அவருடைய மனைவி பிரியங்கா என்றுதான் நான் சொல்ல வேண்டும். பல மேடைகள்ல ரோபோ சங்கரும் இதனை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு நோயிலிருந்து ஒருவர் மீண்டு வருகிறார் என்றால் தனி ஒரு ஆளாக அது வந்து நடைபெறுவது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அவருடன் இருந்து அவருக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்து கொடுத்து அவருடைய உடல் நலத்தை பேணி காப்பது என்பது அவருடைய மனைவி தான். அந்த வகையில பிரியங்கா, அவருடைய மனைவியான பிரியங்கா தான் ரோபோ சங்கரை வந்து அந்த மறுபிறவி எடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருந்து வந்தார். பல மேடைகள்ல, அதாவது உடல் நலம் தேறி வந்த பிறகு பல நிகழ்ச்சிகள்ல இருவரும் ஒன்றாக சேர்ந்தே வந்து நிகழ்ச்சியில வந்து பங்கேற்று இருந்தாங்க. அப்போது என்ன மஞ்சள் காமாலை நோயினால் அவருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது, எப்படி அவர் அதிலிருந்து மீண்டு வந்தார் என்பதை எல்லாம் இருவருமே சேர்ந்து பேட்டி கொடுத்த அந்த பேட்டிகளையும் வந்து பல முறை நாம் வந்து பார்த்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில உடல்நலம் குன்றி அதிலிருந்து மீண்டு வந்த பிறகும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் சினிமா படப்பிடிப்புகளிலும் தொடர்ச்சியாக பங்கேற்று வந்தார் ரோபோ சங்கர் அவர்கள். இந்த நிலையில ஒரு சினிமா படப்பிடிப்பில் அவர் வந்து ஈடுபட்டிருந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து திடீரென்று உடல்நல குறைவு ஏற்பட்டு தற்போது சிகிச்சை பலனின்றி அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார். அவருடைய இழப்பு என்பது ரோபோ சங்கருடைய குடும்பத்துக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவரால் தான் அந்த குடும்பமே, அவர்தான் அந்த குடும்பத்தினுடைய ஒரு மைய புள்ளியாக இருந்து வந்தார். அந்த குடும்பத்தினுடைய தூணாக இருந்து வந்தவர் ரோபோ சங்கர். அந்த தூண் தற்போது சாய்ந்து இருக்கிறது. அவரை வைத்துதான் அவருடைய குடும்பம் வந்து இருந்த அந்த நிலையில தற்போது அவருடைய மறைவு என்பது அவருடைய மனைவியான பிரியங்கா அவர்களுக்கும் அவருடைய ஒரே மகளான இந்திரஜா அவர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. அவருடைய மருமகன் அவர்தான் வந்து இறுதி சடங்கை மேற்கொள்ள இருக்கிறார். 2024ஆம் ஆண்டு அவருடைய ஒரே மகளுக்கு தன்னுடைய சொந்த மாவட்டமான மதுரையை வைத்து மிக பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்தி முடித்தார். அந்த திருமண விழாவிலும் கூட அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரைத்துறையை சேர்ந்த கலைஞர்கள் எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்றிருந்தாங்க. தனியார் தொலைக்காட்சியில அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சக கலைஞர்கள் எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில, இந்த திருமண விழாவில் வந்து பங்கேற்றிருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான அந்த திருமணத்தை வந்து நடத்தி முடித்தார். அதே போல பேரனுக்கும் நாளைய தினம் காதணி விழாவை வந்து மிக பிரம்மாண்டமாக அவர் வந்து நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்த நிலையில சற்றும் எதிர்பாராத நிலை வகையில் அவருடைய ரோபோ சங்கருடைய மறைவு இறந்து அவருடைய மறைவு என்பது தற்போது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. நேற்று இரவு மருத்துவமனையிலிருந்து வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ரோபோ சங்கருடைய வீட்டுக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்டது. நேற்று இரவு முதலே அவருடன் பணியாற்றிய சக கலைஞர்கள் அவருடைய வீட்டிலிருந்து புறப்படாமல் அங்கேயே இருந்து அவருக்கு வந்து அவருடைய உடல் அருகேயே நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுத அந்த காட்சிகளையும் நாம் வந்து பார்த்தோம். ஏராளமான நடிகர்கள் தனுஷ், அதே போல சிவகார்த்திகேயன், சத்யராஜ், அதே போல பல இயக்குனர்கள், அவரை வைத்து படம் இயக்கிய இயக்குனர்கள், அவரோடு இணைந்து நடித்த குணச்சித்திர நடிகர்கள், காமெடி நடிகர்கள், அதே போல சின்ன திரையில் அவரோடு இணைந்து பணியாற்றிய சக கலைஞர்கள் எல்லாருமே ரோபோ சங்கருடைய உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய அந்த காட்சிகளை வந்து பார்த்தோம். வலசரவாக்கம் பகுதியே சோகத்தில் ஆழ்ந்து இருந்தது என்று நான் சொல்லலாம். அந்த பகுதியில் மக்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நபராக வாழ்ந்து வந்திருக்கிறார் ரோபோ சங்கர் அவர்கள். அந்த பகுதி மக்கள் எல்லாருமே அந்த கருத்தை வந்து சொல்வதை நம்மால் வந்து கேட்க முடிந்தது. தற்போது வலசரவாக்க பகுதியில பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்ட நிலையில 4 மணி அளவில் ஊர்வலமாக புறப்பட்டு வலசரவாக்கம் ஆற்காடு சாலை வழியாக தற்போது மின்மயானத்தை வந்தடைந்திருந்தது. மின்மயானத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே வலசரவாக்கம் பகுதியில ரோபோ சங்கருடைய வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அதேபோல அவரோடு இணைந்து பணியாற்றிய சின்ன திரையில அவரோடு இணைந்து பணியாற்றிய டிவி நிகழ்ச்சிகளில் பணியாற்றிய கலைஞர்கள் எல்லாருமே முன்கூட்டியே வந்து மின்மயானத்தில் கூட கண்ணீர் விட்டு கதறி அழுதபடியே அவர்கள் நின்றிருந்த காட்சிகளை வந்து பார்க்க முடிகிறது. டிவி நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் அது இந்த பலக்குரல் நிகழ்ச்சி, மிமிக்ரி நிகழ்ச்சிகள் வர தொடங்கிய காலகட்டம் அது. அந்த அதற்கென்று ஒரு தனியாக நிகழ்ச்சி, காமெடி நிகழ்ச்சி வந்த காலகட்டம். அது தொடங்கப்பட்ட அந்த காலகட்டத்துல இடம்பெற்றிருந்த கலைஞர்கள் வந்து எப்போதுமே மறக்க முடியாதவர்கள் தான். அந்த பட்டியலில் ஒரு முக்கியமானவராக இருந்தவர் தான் ரோபோ சங்கர். பல குரலில் பேசக்கூடியவர், நடனமாடக்கூடியவர். குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் போல அவர் நடிக்கக்கூடிய காட்சிகளை வந்து பலமுறை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்.
இந்த நிலையில அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் அவருடைய உயிர் தெரிந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதையானது செலுத்தப்பட இருக்கிறது. அவருடைய மருமகன் தான் அவருடைய உடல் இறுதி மரியாதை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.